சென்னை மதுரவாயலில் தலைமை காவலர் தாக்கியதில் கால் டாக்ஸி ஓட்டுநர் இறந்த நிலையில் மாரடைப்பால் இறந்ததாக கூறி போலீசார் வழக்கு பதிய மறுப்பதாக உறவினர்கள் குற்றம் சாட்டியுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை சேத்துப்பட்டு பகுதியைச் சேர்ந்த கால் டாக்ஸி ஓட்டுநர் ராஜ்குமார் என்பவர் கடந்த வெள்ளிக்கிழமை இரவு அன்று வானகரம் சர்வீஸ் சாலையில் ஒரு பெண்ணுடன் நின்று பேசிக் கொண்டிருந்துள்ளார். அப்போது ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த மதுரவாயல் காவல் நிலையத்தைச் சேர்ந்த தலைமை காவலர் ரிஸ்வான் கால் டாக்ஸி ஓட்டுநரிடம் விசாரணை மேற்கொண்ட போது இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. அப்போது தலைமை காவலர் ரிஸ்வான் தாக்கியதில் கால் டாக்ஸி ஓட்டுநர் சம்பவ இடத்திலேயே மயங்கி விழுந்துள்ளார். இதுகுறித்து தகவல் அறிந்து சென்ற போலீசார் கால் டாக்ஸி ஓட்டுநரை மீட்டு கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்த நிலையில் செல்லும் வழியிலேயே அவர் இறந்ததாக கூறப்படுகிறது. இச்சம்பவத்தில் தொடர்புடைய தலைமை காவலர் உட்பட இரு காவலர்களை வளசரவாக்கம் காவல் நிலையத்தில் வைத்து விசாரணை நடத்தி வரும் போலீசார் கால் டாக்ஸி ஓட்டுநர் மாரடைப்பால் இறந்ததாக கூறி வழக்கை முடிக்க முயல்வதாக உயிரிழந்த ராஜ்குமாரின் உறவினர்கள் குற்றம் சாட்டுகின்றனர்.